ஒரு சிறிய சிப் செட். இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் டான் முழு பாக்கெட்டுடன் இருக்கிறான். நம்ப முடியவில்லை. மைலியிடம் ஒரு முழு பிரிங்கிள்ஸ் சுவரே இருக்கிறது. எவ்வளவு சலிப்பானது இது. மைலிக்கு காய்கள் முழுவதும் கிடைக்கும். ஃபீபியுடன் தொடங்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. மிக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது சிப் மிகவும் சிறியதாக தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அது வெறும் மாதிரி. ஆஹா, நான் முயற்சி செய்ய வேண்டும். இது சுவையாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போது தேவ்தான் பியூட். ஆஹா, அருமை. நான் அதை சுவைக்க காத்திருக்க முடியாது. என்ன? இல்லை, இது ஒட்டி இருக்கும் போல இருக்கிறதா? இது மிகவும்... நான் பட்டை கதவை எவ்வாறு திறப்பது? ஆமாம், சரி. நான் என்னுடைய வைத்து பயன்படுத்த அதை பார்ப்பம் பத்திரமாக திறக்கி வெட்டி எடுக்கவும். ஆம், இது வேலை செய்தது. மற்றும் இப்போது பாக்கேஜை வெளியே எறிவோம். ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. பெண்களே, இது அற்புதமான ருசியானது. அது வலிக்கிறது. மன்னிக்கவும், ஆனால் அது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போது என்னுடைய முறை. முழு பிரிங்கிள் சுவர் எனக்கு உண்டு. எனக்கு அவை பிடிக்கும் மற்றும் அந்த 100 பாக்கெட்டுகளையும் சாப்பிட முடியும். அது செய்யப்பட வேண்டும். அதனை விரைவாகவும் முறையாகவும் அனைத்து சுவைகளையும் சுவைத்து முடிக்க வேண்டும். ஓப்ஸ், மன்னிக்கவும் நண்பர்களே, ஆனால் நீங்கள் மிகைப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. இந்த உண்டு கொண்டு வரும்போது நான் இதை மாற்றாலும் பார்க்க முடியும். ஓ, இது அவ்வளவு அடங்காத சுவை. ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நான் ஒரு கட்டுமான தலைக்கவசம் போடுகிறேன். இப்பொழுது எனக்கு என்னுடைய பிரிங்கிள் ஜார் எப்படியும் பயமில்லை. மன்னிக்கவும் டான், உங்களுக்கும் அப்படி ஒரு தலைக்கவசம் தேவை. இந்த பிரிங்கிள்ஸ் மலை நாசமாக்குவோம். கார் எடுத்து எல்லாவற்றையும் தட்டி கீழே ஆக்குங்கள். ஓ இல்லை, இனி எல்லாம் பிரிங்கிள்ஸாக ஆகிவிட்டேன். நானும் எழுந்து கொள்ள முடியவில்லை. நல்ல செய்தி பாப்பா. மற்றொரு மனிதன் மயிலிடம் முழு முட்டை இருக்கிறது. இது கொடூரமாக இருக்கு. அப்பாவுக்கு என்ன? ஓ இல்ல, ஒரு டஜன் முட்டைகள் மற்றும் ஃபீபியிடம் மூலம் நிறையும். இது அருவருப்பானது. அவள் அதை எப்படி சாப்பிட போகிறாள் என்று நினைக்கவே பயமாக உள்ளது. ஆனால் மைலி முதல் தொடங்குவோம். நான் ஏன் வாயில் முட்டை உடைக்க வேண்டும்? இதை பார்க்கவும் மிகவும் மோசமாக இருக்கிறது. அது அருவருக்கத்தக்கது. அதை பிடிக்கவில்லை. அது மிகவும் வழுக்கும் மற்றும் எரிச்சலூட்டமாக உள்ளது. நான் அதை மீண்டும் முயற்சிக்க விரும்பவில்லை. ஜேன், அது நீங்களே. வாங்க, செல்லுங்கள். என்ன? ஏற்கனவே நான் எப்படி பழைய 10 முட்டைகள். ஆமாம், ஒருவேளை எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சென்சி எனக்கு ஒரு யுக்தி கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு இப்போதே காட்டப் போகிறேன். நீங்கள் முட்டைகளை காற்றில் எறிந்து இப்போது அனைத்தையும் மென்மையான கைகளுடன் உடைக்க வேண்டும். இப்போது நாம் பாதிகளை எல்லாம் பிடிக்கிறோம். யூஹூ, அது வேலை செய்தது. இது நம்ப முடியாத அளவுக்கு அருமையானது. இப்போது நான் அவற்றை எல்லாத்தையும் கம்பிலேயே தூக்குகிறேன். ஆஹா, அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் அது போதும். அது அருவருப்பாக உள்ளது. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் எந்த வடிவிலும் முட்டையை வெறுக்கிறேன். அது பயங்கரமானது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இப்போது பீபேயின் வேலை. சாதிக்க பீபே நல்ல செல்வாக்கு. உண்மையா? நான் அமைதியாக கூட்டியிருப்பேன் என்று நம்பினேன். எந்த செயலவை நான் தொடங்க வேண்டும்? இதை பிடிக்கிறேன். சங்கடமாகிறது பிபி. இல்லை, என்ன ஆகிறது? முடியாதது. முழு முட்டையங்கி மேலே விழுகிறது. காப்பாற்றுங்கள். என் மேல் ஆக்ஸ் விழுகிறார்கள். எவ்வளவு அருவருப்பு. ஐயோ, என் முடி முழுவதும் கரைப்பட்டு விட்டது. இது வெறுப்பானது. அவள் மாற்று நிலையிலே கூட நல்லா இருக்கிறாள். போய்கொண்டிருக்கலாம். அருமை. இது ஒரு மாமர்லேட் கண். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் மைலி கையில் மாமர்லேட் கண்கள் உள்ளன. சூப்பர். நம்ப முடியவில்லை. டான், உன் மட்டும் 100 லேயர்கள் ஜெல்லி கண்கள் உள்ளன. உன்னதம். பிபியுடன் தொடங்கலாம், ஏனெனில் அவளுக்கு 1 மட்டுமே உள்ளது. எனக்கு பரவாயில்லை. முதல் தொடங்கு. சரி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அற்புதம். ஆனால் எனக்கு இன்னும் வேண்டும். சரி, இப்போது மைலியின் முறை. ஹூரே. மாம்பழ ஜெல்லி கண்களை எல்லாம் சுவைக்க விரும்புகிறேன். நான் 10 ஜெல்லி கண்களையும் ஒரே நேரத்தில் என் வாயில் வைக்க முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் சாதிப்பேன். 5 மாமர்லேட் கண்கள் ஏற்கனவே எனது வாயில் உள்ளன. இப்போது எனக்கு மேலும் 5 நிறைவாக நிரப்ப வேண்டும். சரி, அது பிரைஸிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சது. எனக்கு எப்படினா டான், இது உங்களுக்காக. யூஹூ, நான் மிகவும் பசித்திருக்கிறேன். ஆகையால் முழு 100 மார்மலேட் கண்களையும் மெய்ப்பித்து சாப்பிடுவேன். 1 வீசுவோம். மேலும் 1. சுவையாக உள்ளது. இப்போது இன்னும் 2 பேருக்கு. நண்பர்களே, என் கண்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். பச்சை எனக்கு பொருத்தமா? ரொம்ப ருசியா இருக்குது. பெண்கள், எனக்கு இத்தனை ருசியான மார்மலை கண்ணுகள் இருப்பதால் ரொம்ப பசியா இருக்கிறேன். இது என்ன? உங்களில் தாய் கூர்ந்து பார்க்க வேணா? என்னால் இல்லை. எனக்கு எனது வாழ்க்கையின் மீதிய பகுதியை கஞ்சிக்கவே தயாராக இருக்கின்றேன். ஆனால் மாமாண்டி கண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றே தீர்க்கின்றேன். நான் எல்லாவற்றையும் மட்டும் சாப்பிடுவேன். ஓ இல்லை, எனக்கு என்ன தவறு நடக்கிறது? என் முகம் முழுவதும் கண்ணக்களால் மூடப்பட்டுள்ளது. என்ன செய்ய வேண்டும்?
நான் ஒரு பிசாசமாகி விட்டேன். அடடே, இது ஹூபா பூபா மிட்டாய். இது மிகவும் ருசியானது. ஆனால் மைலிக்கு ஒன்றே இருக்கிறது. இதற்கிடையில் டேனுக்கு 10 ஹூபா பூபா மிட்டாய்கள் இருக்கின்றன. அப்போ ஃபீபிக்கு எவ்வளவு இருக்கும்? வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. அதுவே 100 ஹூபா பூபா மிட்டாய். அது அருமை. விரைவில் எல்லாவற்றையும் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். மைலியுடன் தொடங்குவோம். சரி, நான் பப்ளிகம் கழுவ முயற்சிப்பேன். ஆஹா, எவ்வளவு ருசியானது. எனக்கு பிடிக்கிறது. நீங்கள் என்னால் எவ்வளவு பெரிய பல்லாக்கு வீச முடியும் பார்க்கிறீங்களா? என்னை பாருங்கள். ஓ இல்ல, என்னுடைய பல்லாக்கு எஃப்க்கு பிடிங்கோ அத. மைலி, உன் பல்லாக்கு என் முகத்தில் வந்துவிட்டது. என்ன ஒரு அருவருப்பு. எனக்கு அது பிடிக்கவில்லை. என்ன, என் புருவம் வன்முறையானது. என்னை ஏய், இது வேலை செய்ததா? இல்லை, உனக்கு வளைந்த கண்கள் உண்டு. பிபி, இது மிகவும் நகைச்சுவையானது. நான் முழு பாக்கெட்டுகளையும் ஓசோ இறஞ்சி பிடிக்க வேண்டும். பாக்கிங் அகற்றப்பட்டது. இப்பொழுது நான் என் அனைத்து ஜெல்லி மிட்டாய்களையும் ஒரே நேரத்தில் விழுங்க முடியும். எப்படி ஊதுவது என்பதை கற்பிக்கிறேன். இது எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இது அற்புதம் அல்லவா? இல்லையா? நான் அதை புகைச்சல் பண்ணினால் என்ன ஆகும்? இப்போ என் முகத்தை கவனிக்காதே. நீ வெறுக்கும் டேன். ஹோரே, எனக்கு சுவைகஞ்சி மிகவும் பிடிக்கும். குறிப்பாக ஹூபா பூபா. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். நான் பபிள் ஊதவும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு பெரியதுதான் நான் கொண்டேன். இப்போது இதை கணக்கிட்டு நான் என் நாற்காலியுடன் இணைக்க முடியும். ஆஹா, அதை பாருங்கள். எனக்கு பலூன் பலகை உள்ளது. அருமை. நான் இன்னும் இதில் மேலும் சில பந்துகள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான். எவ்வளவு அருமை. நான் 100 பலூன்களை ஊத முடிந்தது. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ரொம்ப அருமையாக இருக்கிறது. சூப்பர். நண்பர்களே, நான் இருக்க முடியாது. நான் செல்றேன். பை. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஓ, எவ்வளவு அருமை. நான் பறக்க முடிகிறது. வாவ், என்ன ஒரு அழகான டோனட். பிபிக்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கு 10 டோனட்டுகள் இருக்கின்றன. இது இருக்க முடியாது. மைலிக்கு 100 அற்புதமான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன. அருமை. பிபியுடன் தொடங்கலாம். போன்பி, சென்று வாருங்கள். நான் சந்தோஷமாகவே இருப்பேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. டோனட்டை போதிக் கொண்டிருக்கும் போது நான் அழுக்காக வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை கத்தி மற்றும் முள்கருவியுடன் டோனட் சாப்பிடும்போது இந்த முறையில் நான் ஒவ்வொரு கடியிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். மேலும் இது மறக்க முடியாத ருசியாக இருக்கும். நண்பர்களே, உள்ளம் குறித்து தெரியாது என்றால் என்னை கேலி செய்யாதீர்கள். மிகவும் நல்லது. முடிச்சிட்டேன். கடைசி துண்டு. அருமை. இல்லை ஜான், நீங்க முடியும். நான் வேண்டாம். நான் அப்படியே அதை பத்தி தான் சொல்லல. ஆனால் அந்த டோனட் ரொம்ப சுவையான வேண்டி எனக்கு ஃபாஸ்ட் மாத்திரம் தெரியும். ஆகவே நான் அவற்றை விரைவாக சாப்பிட இருக்குது. அதுக்காக நான் கை கழுவ தயங்குறதில்ல. எனக்கு 10 டோனட்ஸ் இருக்கிறதா? நான் ஒரு டோனட் சாப்பிட முடிஞ்சது. விளையாட முடியுமா? அது உண்மையில் குளமாக இருக்கும். நிச்சயமாக இன்று வரை யாரும் இப்படி பெரிய கோபுரங்களை கட்டவில்லை. நண்பர்களே, நானே மிக உயரமான கோபுரம் ஒன்றை ஏற்கனவே கட்டியுள்ளேன். ஆனால் என்னிடம் இன்னும் டோனட்கள் உள்ளன. மீதமுள்ள டோனட்களை கோபுரத்தின் மேல் வைக்க நான் கண்டிப்பாக ஒரு ஏணி தேவைப்படும். எதையுமோ செய்யாமல் இருங்கள். டோனட் எப்படி இருக்கிறது? முக்கியமா என்ன சுவை? நம்ப முடியவில்லை. ஓ நோ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, இடைநிலை மொத்தம் மென்மையா இருக்கவில்லை. அவன் எனது டோனட் கோபுரத்தை கெடுத்தான். டோனட்கள் இதமாதம் இருக்கிறது. நான் உங்களை போய்ச்சுட்டேன். சுவையாக எங்கள் புதிய நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டி கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப் போகிறேன். தெரியல, எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம்.
எல்லோரும் ஏற்கனவே அம்மா நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு இந்த ரொம்ப பசிக்குது. தொகுப்பில் உங்களை பார்க்கின்றேன். எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்ட்ரியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு அவங்க யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. கவலையாச்சு, நான் திருடமனா? அடங்கு. இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெகோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெகோ கார்ல இருக்கேன். Dianla incinerating விட்டே. அப்படியே அருமை. இப்ப நான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். அவங்க ட்ரெஸ்ஸிங் இஸ் கேக்கல சாட்சுடாங்க. நான் மறையல. அது என் தவறு அல்ல. ஓ, என்ன சைக்கிள்? நான் இதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் கனவு காண்கிறேன். செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்க, அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா? என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவதென்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே இருக்கின்றன. நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப சோ, நீ எப்படி இருக்கிறாய்?
ஆமாம், சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே, உன்னை நான் பயப்படுகிறேன். ஏன்? திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள், இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யார் அது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர், பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அத குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன, இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. எலும்பு கூடுதான். இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே
ஓ அது சரி ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடிது இன்னைக்கு சீரா வர முடியலை தோழி வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்கே மறைந்தார்கள்? துள்ளல். அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் ரொம்பவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார், இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்கு செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து அவன் குப்பைக்கு பண்ணி இருக்கலாம். வைக்கும்போது இழுக்கிறான் என்று எல்லா சொல்ல பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக